சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் காவலர்களால் விசாரணை என்ற பேரில் கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இதுக்கு உடனடியாக முதலமைச்சர், ஏன்னா காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அராஜகம் நடந்திருக்கு, அதுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று இன்றைக்கு அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவும் உண்மையில் நடந்தது என்ன என்று அவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்வதற்குமாக கலையில் வந்திருந்தோம். அந்த நேரமே உள்ளே இந்த சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அவர்களை சார்ந்த திமுக நிர்வாகிகளும் காத்திருந்தனர். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். முதலமைச்சர் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி எஃப்ஐஆரில் வலிப்பு வந்திருக்குன்னு எழுதுகிறாங்க. அப்போ முன்னுக்கு பின்ன இப்பயும் இதுதான் நடக்குதுன்னா அப்போ முதலமைச்சர் சொல்கிறது நாங்கள் நம்புறதா வேணாமான்னு தெரியலையப்பா, என்ன நடக்குது, வலிப்பு வருதுங்கிறத யார் எஃப்ஐஆரில் குறிப்பிட வச்சது அப்படின்னு நான் கேட்டேன். குடும்பத்தினர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அவங்க எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறது. உடனே தமிழரசி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் எதுக்கு முதலமைச்சரை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் வெளியே போங்கன்னு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் சென்ற பிறகு தான் குடும்பத்தினரோடு இருந்து பேசிட்டு இப்போது உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. பார்க்கவே பதறுது. நீங்கள் உண்மையில் நம்ம பல விஷயங்களை அந்த பெண்கள் நகை காணவில்லை என்று இதுவரைக்கும் புகார் கொடுத்ததுக்கான எதுவுமே இல்லை. அப்போது இந்த பெண்கள் நிஜமாகவே நகையை தொலைச்சாங்களா, இல்லை அவர்கள் ஏதோ நடந்துட்டு தொலைச்சதா யார் மேலேயும் பழி போடுறதுக்காக காத்திருந்தாங்களா? சரி, ஒருத்தவங்க வாய்மொழியாக புகார் கொடுக்குறாங்க. ஏங்க போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி ஐயா நடவடிக்கைன்னு கெஞ்சினா கூட நடவடிக்கை எடுக்காத இந்த நேரத்தில் கஞ்சா விற்கிறான் எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வாய்மொழியில் ஒரு உத்தரவுக்கு ஒரு லேடிஸ் 2 பேர் சொன்னாங்கங்கிறதுக்காக எதுக்கு தனிப்படை அமைத்து அதுவும் ஒன்றில் ஒரு 5 பசங்களை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதில் இவனை தான் அடித்து இது பண்ணியிருக்கிறாங்க, காலி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இவ்வளவு ப்ரூட்டலாக இவ்வளவு வன்முறையாக எப்படி இவ்வளவு நடவடிக்கை எடுத்தார்கள்? அதன் பின்புலம் என்ன? இவர்களை இவ்வளவு மோசமாக தனிப்படை புகாரே இல்லாமல் தனிப்படை அமைச்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பின்னாடி இருந்து இயக்கியது யார்? இதுக்கு எங்களுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும். இன்றைக்கி தமிழரசி எம்எல்ஏ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பட்டா கொடுக்க போகிறோம், இழப்பீடு கொடுக்க போகிறோம், வேலை கொடுக்க போகிறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த உயிர் இழப்புக்கு நீங்கள் வைக்கின்ற விலை இதுதானா? இன்றைக்கி எல்லார் மேலேயும் நாங்கள் கேஸ் போட்டோங்க, காவல்துறை மேலாம் கேஸ் போட்டோம். சரிங்க, 15 நாள் அவன் ஜாமீனில் வெளியே வர மாட்டானா? அப்போ எங்களுடைய நாங்கள் இந்த உயிரை பலி கொடுத்துருக்கணுமே, இதுக்கு என்ன தீர்வு? எனக்கு முதலமைச்சர் இந்த கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் தண்டனை அடையும் வரை, இந்த வழக்கை விரைவாக நடத்தி தண்டனை அடையும் வரை அவர்கள் வெளிவராமல் இருக்கணும். ஏன்னா எதை வேணாலும் இன்றைக்கி மாற்றிடுவாங்க. இப்போயே எஃப்ஐஆரில் நீங்கள் வலிப்புன்னு எழுதுறீங்க, அந்த மாடனா பொதுவாக 10 பவுனுங்குது, அப்புறம் 15 பவுனுங்குது, அப்புறம் செயினுங்குது, கம்பனுங்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் ஏன் விசாரணைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்கணும். நீ ஏன் தோப்புக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்க? அங்கே வச்சு அடிச்சுட்டு தனியார் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு கூப்பிட்டு போனீங்க? ஜிஹெச்சுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கணும். இவ்வளவு கேள்விகளும் முன்னுக்கு பின்வராக இவ்வளவு கேள்விகளும் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களே, காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லவே இல்லை என்பதற்கு தமிழகத்தில் நடந்திருக்கிற கஞ்சா கொலைகள், கஞ்சாவுக்கு பின்னாடி இருக்கிற பெண்களை பாலியல் வன்முறைகள், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சாதாரண ஒரு கிராமத்து இளைஞனை யாரோ ஒரு வாய்மொழியில் சொன்னாங்கிறதுக்கு எங்கேயோ இருந்து ஒரு உத்தரவு மூலமாக காலி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வன்முறையை நிகழ்த்தியிருக்கீங்கன்னா இதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க? போன அதிமுக பீரியடில் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெத்தவளா நின்று பேசுகிறேங்க. அதிமுக பீரியடில் 2 பேரை இப்போ காவல்துறையில் அடித்து கொண்டுட்டாங்கன்னொடனே பிணந்தின்னும் பேய் அரசாண்டா புணந்தின்னும் சாத்துறாங்கள். நீங்கள் இப்போ உங்கள் சாத்திரம் என்ன இருக்குது? என்ன தின்னுட்டுருக்கு? எங்கள் மக்களையெல்லாம் தின்னுட்டுருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறா? முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல பதவி விலக வேண்டும். நீங்கள் இவர்களுக்கு செய்வது உதவி அல்ல, நடந்த தவறுக்கு செய்யப்படுகிறது பரிகாரம். அது உதவி இல்லை. உதவின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா இன்னொன்று அந்த அம்மாவட்டையும் பிள்ளைட்டையும் பேசும்போது அவங்க இன்னும் பயத்தில் இருக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள்லாம் கலைஞ்சு போயிடுவீங்க, வீடியோ போயிடும், போலீஸ் போயிடும், ஊர் மக்கள் போயிடுவாங்க, எல்லோரும் போயிடுவாங்க, நாங்கள் ஒத்தையில் வேலைக்கு போவோம். நாளைக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கி இவ்வளோ பேர் சேர்ந்து இருக்கும் போதே அடித்து காலி பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே எது வேணாலும் நடக்குமேனு பயத்தில் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தினருக்கு முறையான பாதுகாப்பை
தர வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் ஊடகங்களின் வாயிலாக முதலமைச்சருக்கு எனது வேண்டுகோளை வைக்கின்றேன்.